Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான டேஸ்டியான ரோட்டி பைட்ஸ். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. செய்முறை. இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி, அப்புறம் பாயில்டு கார்ன் ரெடிமேடாகவே கிடைக்குங்க, அது ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, அதாவது சும்மா ஒரு 1-2 டீஸ்பூன் மட்டும் மைனீஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் டூத்பிக் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சப்பாத்தி வச்சு செய்கிறதுக்கு 2 சீஸ் ஃப்ளேக்ஸ் தேவைப்படுங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியோட 2 எட்ஜையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நான் சீஸ் ஸ்லைஸையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸை நம்ம கட் பண்ண சப்பாத்தியில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணும்போது இது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா சப்பாத்தியும் பண்ணக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணதெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங் இந்த மேலே வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே மாஜரேலா சீஸ் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ அதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈஸியான ரோட்டி பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு நம்ம சூப்பராக பண்ணிட்டோங்க. அது டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு சீஸ் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஈஸியான ரோட்டி பைட்ஸ் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.